ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரி ஒர்க்கில் பேசிக்ஸ் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஜரியில் எப்படி செயின் ஸ்டிச் போட்டோன்றது தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம த்ரெட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த்ரெட்டு போடுறப்ப தான் நிறைய பேர்த்துக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். கண்டிப்பாக இதை பார்த்துக்கோங்க. எல்லாம் என்னென்ன நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ரொம்ப முக்கியமானது, ஏன் நமக்கு செயின் ஸ்டிச் சரியாக வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம நீடில் தப்பாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். நம்ம எப்போவுமே நம்ம கட்டை விரலும் நம்ம மோதிர விரலும் தான் இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். நம்ம நீடில் நம்ம நடுவிரல் இல்லாட்டி நம்ம ஆள்காட்டி விரலை வச்சு தான் இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணணும். அடுத்தது த்ரெட்டு, இது ஷேட் நம்பரு. எந்த பிராண்டு சில்க் த்ரெட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஷேட் நம்பர் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மிஸ் ஆகாது. நம்ம ஈஸியாக நம்ம திரும்ப வாங்கணுன்னாலும் ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க, த்ரெட்டை இது டபுளாக எடுக்கணும். எப்போவுமே இது 2 த்ரெட்டு வாங்கணும் அப்படின்னா 2த்தையும் நாட் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பெரிய ஒர்க்குக்கெலாம் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம ஓரளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸை விட்டு பெருசாக நம்ம விட்டுக்கணும். எப்போவுமே சில்க் த்ரெட் மட்டும் டபுளாக தான் போடணும். அடியில் இந்த ஹூக்கில் மாட்டி விடுறோம். மேலே அப்படியே கொண்டு போகணும். கொஞ்சம் டீப்பாக நீங்கள் கீழே நீடில் விட்டுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு ரொட்டேட் தான், எப்படி ஒரே ஒரு ரொட்டேட்டு. வெளியில் வந்துடக்கூடாதுன்றதுக்கு அந்த நீடலோட டிப்பில் கொஞ்ச நாளைக்கு நம்ம கை வச்சு பழகணும். அப்படின்னா அது மிஸ் ஆகாமல் நம்ம மேலே கொண்டு வந்துடுவோம். இந்த பார்த்திங்களா, இது மாதிரி அந்த இடத்துல அந்த நீடலில் நம்ம கை வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு தடவை ரொட்டேட் பண்ணது திரும்ப நமக்கு வராது. அடியில் நம்ம என்ன பண்ணுறோன்றதையும் உங்களுக்கு தெரியுது, கிளியராக தெரியும் பாருங்கள். இந்த இடத்துல தான் நம்ம திருப்பணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக நீடில் ரொம்ப டைட்டாக நீங்கள் பிடிக்கக்கூடாது. ரொம்ப ஃப்ரீயாக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. சில்க் த்ரெட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த சில்க் த்ரெட்டில் தான் நம்ம நிறைய செயின் ஸ்டிச் பழகணும். பார்த்திங்கன்னா குத்துறோம், ஒரு டர்ன் பண்ணி அந்த மீட்டிங் பாயிண்டில் தான் நம்ம நீடில் ஒரு டர்ன் பண்ணி எடுக்கணும். அகைன் இந்த மாதிரி. இப்போ இதுலேயே நம்ம டபுள் ட்ரிபிள் டைம்ஸ் எப்படி நம்ம போடுறது அப்படின்றத பார்க்கலாம். நெருக்கமாக இருக்கணும். அதனால தான் இப்போ இங்கே பார்த்திங்களா, ஆப்போசிட் டைரக்ஷனில் 2த்தையும் இழுத்தோம்னா அந்த இடத்துல டைட்டாக விழுந்துடும். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக முன்னாடி இருக்க ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே குத்தணும். அப்போ தான் எந்த ஒரு கேப்பும் இருக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நெக்குக்கு நம்ம பார்டர் போடுவோம் பார்த்திங்களா, அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கண்டினியூஸாக ஒரு 3-4 லைன்ஸ் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நாட் போடுறோம். நம்ம எப்படி நாட் போடுறோன்றதை பாருங்கள். திரும்ப இதிலே 3 டைம்ஸ் நம்ம நாட் போட்டிருப்போம். இப்போது நம்ம zigzag ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் நம்ம டபுள் செயின் போட்டுக்கணும். ஏன் டபுள் செயின் போடுறோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு ஓரளவுக்கு மொத்தமாக நம்ம கட் பண்ணி நம்ம கட் ஒர்க்லாம் பண்ணுறப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை டபுள் லைன் கரெக்டாக போட்டுடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்தது zigzag போடுறதுக்கு போடுறோம், செயின் ஸ்டிச் போடுறோம். திரும்ப அகைன் அங்கேருந்து கண்டினியூஸாக இதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம அந்த துணியோடு ஒட்டி கீழே இழுக்கணும். அப்போ தான் கரெக்டாக அந்த நாட் விழுகும். இல்லை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி சும்மா வளைய மாதிரி தூக்கிட்டு இருக்கும்.
நீங்கள் போடும்போது அந்த அந்த டவுட் வந்து உங்களுக்கு வரும். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம செயின் ஸ்டிச் முடித்தோன்னே இப்போ நாட் போடுறோம் பாருங்கள். பெருசாக இழுத்துட்டு பக்கத்துலேயே திரும்ப இழுக்கிறோம். விட்டுட்டு பக்கத்தில் இருக்க செயினை வந்து கீழே இழுத்துடணும். இப்போது ஜிக்ஸாக் இதுதான் வந்து நம்ம கட் ஒர்க்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஜிக்ஸாக் போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணியோ இல்லை பொசுக்கி எடுத்தோம்னா பார்த்திங்கன்னா அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த த்ரெட்டு வந்து பிரியாது, கிளாத்தும் எந்த டேமேஜும் ஆகாது. பார்த்திங்கன்னா இங்கிட்டு குத்துறோம் ஒரு செயின் ஸ்டிச்சு, அப்படியே கொண்டு போகிறோம் அந்த சைடு, எந்த ஒரு லாக் செயினும் போடாமல் திரும்ப இங்கிட்டே கொண்டு வரோம். இங்கிட்ட எடுத்துட்டு அகைன் அங்கே நேராக போடுற செயினை அப்படியே ஜிக்ஸாக்காக போடுறோம். அவ்வளோதான். அந்த டபுள் செயின் போட்டிருக்கதை தாண்டி போகக்கூடாது, 2 பவுண்ட்ரி லைன்லேயும் தான் போடணும். அது ஃபினிஷ் ஆகிற இடத்துல நம்ம வந்து இந்த ஜிக்ஸாக்கை போடணும். இப்போ நாட் பாருங்கள். இப்போ பக்கத்துலேயே குத்தி இன்னொன்று எடுக்கிறோம், அதுக்குள்ளே தான் எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா விட்டுட்டு அடுத்த செயினை வந்து கீழே இருக்க செயினை நம்ம வந்து முன்னாடி எடுத்துருக்கோம்ல, அதை தான் வந்து ஹூக்கில் மாட்டிட்டு கீழே இழுக்கணும். இப்படி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கீழே இப்படி இழுத்து விட்டுடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங்.